அன்பார்ந்த உறவுகளே, யாரும் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லை. ஒரு காடா இருக்கு. ஆமா, பயந்து பயந்து போறேன். பாருங்க, மணி இப்போ வந்து 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கீழே தேடுவாங்க. அதனால கொஞ்சம் இதை மட்டும் வீடியோ எடுத்து இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம மேலே போய் வீடியோ எடுப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா ஒருத்தர் இல்லை. இயற்கை சூழல் நிறைந்த அருமையான ஒரு காட்சி. அருமையான காட்சிகள் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் இங்க ஒரு ஆள் இல்ல, ஏதாவது மிருகங்கள் வந்தா கூட நம்மள குற்றச்சாட்டணும் அப்படின்னு நோக்கம் இல்ல. மக்களுக்கு நல்ல விஷயம் தான் நம்முடைய தென்கை சாரல் யூடியூப் சேனலுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி மலை மீது இருக்கக்கூடிய தோட்டக்கலை சார்பில் பூங்காவை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் பார்த்துட்டு போயிடாதீங்க, அப்போ தான் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத அன்பான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய உழைப்புடைய விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாழ்க வளமுடன். 50 ரூபாய் நுழைவுச் சீட்டு நம்ம என்ன செய்கிறோம், தோட்டக்கலை துறை சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த சீட்டை நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு இப்போது உள்ளே நம்ம நுழைகிறோம். இதான் முதல்ல நுழைவாயில், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இங்கே தான் போகிறோம். போகும்போது அந்த நுழைவாயில் மூலமாக உள்ளே போனோன்னே ஏகப்பட்ட இடங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடமாக சந்தோஷத்தில் நம்ம நுழைய போகிறோம். முதல்லையே நமக்கு காட்சியளிப்பது பறவைகள் காட்சி. அழகாக வச்சுருக்காங்க பறவைகள். இது வந்து இந்த 2-3 நாள் தான் இருக்கும், மற்ற நாட்களில் வைப்பாங்களான்னு குறைவு தான். இது வந்து இந்த சாரல் திருவிழாவுக்காக அரசு சார்பில் ஏற்பாடு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த புறவ மக்கள் பணியாட தொழிலாளர்கள் இது குறவை இன மக்கள் பண்டைய கால தொழில் சில இருந்து அன்பான உறவுகளே, இது காட்சி பொருளா வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அம்பு எறிதல் வேட்டை, இதெல்லாம் முக்காண்டிய பார்க்க வேண்டிய விஷயம். இது கூரை முடையது, அந்த காலத்துல வந்து கூரை எப்படி முடிஞ்சிருக்காங்க, இந்த வில்லு எப்படி அந்த காலத்துல தயாரிச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு காட்சி பொருளாக வந்து வச்சிருக்காங்க. பாருங்க, வள்ளிக்கு இதெல்லாம் வந்து பிளெக்ஸ் பேனர்ல பழங்காலத்தோட நினைவுகூர் மாதிரி. அன்பான உறவுகளே, என்ன இருக்காங்க, இது வந்து காட்சி பொருளா வச்சிருக்காங்க. கொட்டாங்குச்சியில எப்படிலாம் தயாரிக்கலாம், என்னென்ன அழகு பொருள் ஸ்தானம் வைக்கலாம். சில ஊர்ல சிரட்டைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாருங்க, அழகான பொருளை தயாரிச்சுட்டாங்க. இது காட்சி பொருள் தான். விளையாட்டு வீரர்களுக்கு வந்து கப்பு கொடுப்பாங்க, அந்த கப்பு ஸ்டைலுக்கு பாருங்க. அன்பான உறவுகளே, இது பார்க்க வேண்டிய விஷயம், காண கிடைக்காத ஒரு காட்சி. சரி, இது என்ன சார்? அது மெழுகுவர்த்தி. பாருங்க, தாவரணங்கள் எப்படி வந்து முளைய வைப்பதுக்கு ஒரு சின்ன காட்சி. பிவிசி பைப்பு மூலமா தயாரிச்சு இணைஞ்சிருக்காங்க. அழகா மக்கள் காட்சிப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். மண் இல்லாத விவசாயம் பாருங்க, மண்ணை வச்சுதான் விவசாயம் பண்ணுவோம். ஆனாங்க மண் இல்லாம விவசாயம் பண்றது காட்சி பொருள் வச்சிருக்காங்க பாருங்க.
உண்மையிலே வருத்தனாங்களா? அதாவது காய்கறி வகையில உருளைக்கிழங்கு, பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்து திருவள்ளுவர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க. தாடி இருக்கு, ஃபுல்லா கத்திரிக்காய் நினைச்சிருக்காங்க, தாடிக்கு வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து காய்கறி வகையில மாத்தி மேல வந்து பூசணிக்காய், உருளைக்கிழங்கு தான் அதிகமா இருப்பாங்க. கை வந்து பூசணிக்காய் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் பார்வைக்காக. பண ஓலைகள் பாருங்க, அண்ணாச்சி பூ, பட்டை, பருத்தி முடு, அப்படி பார்த்தா குளுக்கோஸ், இது ஒரு வகையான குளுக்கோஸ் சொல்லுவாங்க, ஒரு வகையானது. இது பிரிஞ்சி பிரியாணிக்கு நிறைய போடுவாங்க வாசனைக்கு. இது கசகசா, கடல் பாசி, வெற்றிலை, சின்ன வெங்காயம், பெரும்பாலும் பார்த்த காட்சி பொருளா இருக்கு. பார்க்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பார்க்காத ஒரு காட்சி சொல்ல முடியாது. ஆனா மலர்களை வித்தியாசம் வச்சுங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு பாக்குற மாதிரி சொல்லலாம். அது எல்லாமே இந்த புடலைக்காய், சோரைக்காய், இது மேல வந்து பாகற்காய், இதெல்லாம் மக்கள் அன்றாட பார்க்கக்கூடிய விஷயம் தான். வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. இது மங்குஸ்தா, இது பெரும்பாலும் கிடைக்கும். ஆனா இது ஒரு காட்சி பொருளா வச்சிருக்காங்க. வேங்கன் பழம் சிவப்பு, இதெல்லாம் வந்து நம்ம குற்றாலத்துல கடைகள்ல பெரும்பாலும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதை வச்சிருக்காங்க. வித்தியாசம் பார்க்கக்கூடிய ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல. எல்லாம் வாழைப்பழ ஸ்டாலு, வாழைப்பழம், கற்பூரவள்ளி, வாழைப்பட்டி, வாழைக்கடை, இந்த மாதிரி பழங்கள் தான் இருக்காங்க வச்சு காட்சிப்படுத்திருக்காங்க. அது வித்தியாசம் ஒண்ணு சொல்ற அளவுக்கு இல்லை. நார்த்தங்கா, எலுமிச்சை, இதெல்லாம் வந்து அன்றாட மக்கள் பார்க்கக்கூடியது. அப்ப குற்றாலத்தை வரக்கூடிய பயிர் வித்தியாசமா ஏதாவது பொருள் வச்சாதான் அந்த மக்கள் பார்க்கறதுக்கும் இலகுவா இருக்கும். ஆனா அங்க வந்ததுக்குள்ள என்ன ஃபுல்லா எல்லாமே வந்து நம்ம பார்த்த பொருளா தான் வச்சிருக்காங்க. இது சுற்றுலா பயணிகளுக்கு கவர அளவுக்கு இருக்குமானா அந்த அளவுக்கு இல்ல, வாய்ப்பு குறைவுதான். பாருங்க, இது காய்கறி வந்து கொஞ்சம் டிராகன் மாதிரி இருக்காங்க. இது குழந்தைகளை பார்க்க ரசிக்கும், ஆனா பொதுமக்கள் ரசிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அன்பான ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் அந்த மயில் வகை என்ன செஞ்சிருக்காங்கன்னா காய்கறிகளை வச்சு அப்படி ஒரு கலைவயமாக ஒரு காட்சி பண்ணிருக்காங்களே தவிர மற்ற வித்தியாசமா மக்கள் பார்க்காதது ஒரு காட்சியா மக்கள் காட்டலாம். இது வேணா சொல்லலாம், இந்த ஊட்டி பூக்கள், இந்த மாதிரி பூக்கள் வேணா கொஞ்சம் காட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இது வேணா வீடுகள்ல மொத்தமா இருக்காது, இது மக்கள் பார்க்கலாம் அப்படின்னு தான் என்ன செய்யலாம், ஒரு காட்சி வேணா இதை பார்க்கலாம் தவிர மற்ற பொருட்கள் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்லை. அன்பான உறவுகளை நம்ம பார்த்த காட்சி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா,
இயற்கை நிறைந்த சேர்ந்த நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏதோ வந்து பார்த்து போகலாம். ஆனா அந்த பூக்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பாக்குற பூக்கள் மட்டும் அருமையா இருக்கு. இந்த மருந்து பூக்கள் மத்த எல்லாமே எப்படி இருக்குன்னா அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் அந்த கண்காட்சி வச்சிருக்காங்க. மற்ற சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அது அடுத்து வரக்கூடிய உறவுகள் வந்து இதை கிளம்ப பாலம் வந்து அன்பான ஒருவரே, இது வரைக்கும் மலர் கண்காட்சி பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஏற்கனவே இந்த இடங்கள் வந்து பழங்காலத்துல ஒரு பழத்தோட்ட அருவி இருந்தாலும் இப்ப மக்கள் பார்வைக்காக சில விஷயங்கள் இருக்கு. அதான் இப்ப பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல் தென்கை சேனல் யூடியூப் சேனல் நேரமான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாம பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பாருங்க. இப்போ குற்றாலத்தோட பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா இது ஏற்கனவே இருக்கு. இப்போ வந்து இந்த குற்றால சாரல் திருவிழாவுக்காண்டி அந்த நிகழ்வு வச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே உள்ள இடம் தான். இது எப்பவுமே நார்மலா வந்து நார்மல் டயத்துல குற்றால சீசன்ல டயத்துல வரலாம், வந்து சும்மா ஒரு காட்சியா பார்த்து போகலாம். இது வந்து எப்படின்னா கொஞ்சமா மக்கள் வரும் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அது உள்ள இருந்து உள்ள வரோம். இப்ப உள்ள வந்து என்ன செய்யறோம்னா இந்த இடங்கள்ல வந்து நம்ம முன்னாடி வந்திருக்கோம். ஆனா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து போறதுக்கு இலகுவா இருக்கும். இப்ப அதைத்தான் பார்த்துட்டு மேல ஏற போறோம். சில காட்சிகளை நம்ம உருவக்காண்டி காமோம். இதெல்லாம் வந்து நல்ல அருமையா இருந்துச்சு. பராமரிப்பு இல்லாம இப்ப இடத்த இந்த நிர்வாகம் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பராமரிச்சு நல்லா விட்டாங்களா இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும். நம்ம எங்க கீழே இருந்தோம்னா பாத்தீங்கன்னா அந்த பூங்கால இருந்து கீழே பூந்தோட்ட பூங்கால இருந்து கீழே இறங்குறோம். இறங்கும் போது பாத்தீங்கன்னா 5 அருவிக்கு தண்ணி வரக்கூடிய இந்த பாதை தான். ஆமா, இது மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இந்த படியில இறங்கி பார்க்கணும் பாருங்க. அதாவது இந்த இடத்துல இருந்தா எங்க போகுது 5 அருவிக்கு தண்ணி குளிக்க போகுது. இது சும்மா மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ செட்டப் பண்ணி ஒரு டேங்க் வச்சிருக்காங்க. ஆனா இதோட ஆறு வந்து அந்த அந்த பாருங்க. இப்ப நான் காட்டுறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு அந்த பக்கம் ஆறு. அந்த ஆத்து வழியாகத்தான் என்ன செய்யுது 5 அருவிக்கு ஃபால்ஸுக்கு தண்ணி போகுது. இது வந்து மக்கள் சும்மா ரசிக்கிறதுக்காக செயற்கையா பண்ணி வச்சிருக்காங்க. வேற இல்ல, செயற்கையா பண்ணி வச்சிருக்காங்க. வேற அந்த சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. சாரல் சாரல் இந்த பக்கம் வாங்க எல்லாரும். இது முழுக்க முழுக்க செயற்கையாக அந்த பாலம் வந்து மக்கள் வந்து பார்வையிடுவதற்காக ஒரு காட்சி பொருளா வச்சிருக்காங்க. நம்ம மேல போவோம். இது மேல நிறைய காட்சிகள் இருக்கு. தோட்டக்கலை சார்பாக மரக்கன் மரக்கன் வந்து தயாரித்து பல்வேறு இடங்களுக்கு அனுப்புவதற்காக செஞ்சிருக்காங்க. அதை இப்போ ஜூம் பண்ணி காட்டுறவங்களை பாருங்க. கொஞ்சம் நடந்து போறோம். ஆமா, கொஞ்சம் பார்க்கிங்ல இருந்து நடந்து உள்ள வரத்தான் செய்யணும். கொஞ்சம் படி ஏற்றம் இலக்கத்தான் செய்யும். சிறு பிள்ளைங்க அப்படியே டக் டக்குன்னு ஏறி போயிடுவாங்க. நம்ம படியேறி வரலாம் உள்ள ஏற்ற மாதிரி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். மேலே நிறைய காட்சிகளுக்கு பார்க்கறதுக்காக. நடந்து வந்தா நமக்கு தண்ணி வயசா அப்படி தாக இருக்கு. நம்மளும் மக்கள் வயசு தண்ணி கொடுத்துருவோம். ஏறலாம், கடுமையா உயரமா இருக்கு. அதனால ஏறி போன வரைக்கும் நம்ம இந்த ரூட்ல போவோம். இந்த ரூட்ல பாதை உண்டு. இது ஏறி நடந்து போறவங்க போகலாம், அப்படி இல்லாதவங்க இந்த ரூட்ல ட்ரை பண்ணலாம். ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல, ஏதோ கேரளாக்குள்ள அப்படி போற மாதிரி தெரியுது. அருமையான காட்சி. அங்க ஒரு கபிள்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அருமையான காட்சி.
இப்போ வந்து ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போன மாதிரி எப்படி தெரியல, ஃபீலிங் இல்லை. முழுக்க முழுக்க நம்ம எங்க போல வரோம், ஏதோ கேரளாக்குள்ள போய் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரிங்களா? இது வந்து பார்க்க வேண்டிய காட்சி தான். ஆனா 50 ரூபா கொடுத்து பார்த்து ஒருத்தப்பிள் கிடையாது. இது அந்த அளவுக்கு ஒருத்தப்பிள் கிடையாது. ஆனா என்ன, ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ் காண்டி வந்துக்கலாம். ஆமா, அன்பான உறவுகள், நம்ம யூடியூப் சேனல் உறவுகள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். என்ன, இது வந்து ஒரு காட்டுக்குள்ள அப்படி போற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங், அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவு மக்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியாவை சுத்தப்படுத்தி அதிகமான காட்சி போல வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இது பார்க்கும்போது பாருங்க, நல்லா பாருங்க, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பயணம் பண்ற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது அதான் ஒரு விஷயம். நம்ம ஊருக்குள்ள போன மாதிரி தெரியல, ஏதோ நடுக்காட்டுக்குள்ள போவாங்களே அந்த ஃபீலிங் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். அன்பார்ந்த உறவுகளே, இது வந்து ஒரு, அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு மலைக்கு மேல சும்மா நடந்து போனா என்ன அப்படி ஃபீலிங் மட்டும் தருது. வேற சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு காட்சி இருக்க மாதிரி தெரியல. எப்படி மலைக்குள்ள போனா ஒரு ஃபீலிங் ஏற்படுமோ அந்த ஃபீலிங் தான் குற்றால பூங்காக்கு மேல வரும். சும்மா டைம் பாஸ் வந்துக்கலாம், அந்த அளவுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தலை. ஆனா இது மக்கள் வந்து பார்வையிடுறதுக்காக இதை தயார் பண்ணிருக்காங்க. இது சேதம் அடைஞ்சிருச்சு, அப்படியே கவனிக்காம விட்டாங்க. பார்த்தீங்களா? அப்ப இதெல்லாம் சரி பண்ண அப்படி இருக்கும், அழகா இருக்கும், அருமையா இருக்கும். ஆனா இந்த கவனத்தில் கொள்ளணும். சரியான ஏத்தம். அந்த ஏத்தத்தெல்லாம் நம்ம நினைச்சிடும். மாலை பொழுது வேளையில் இந்த பூங்காவை நோக்கி வரோம். ஒவ்வொரு முட்டுக்கும் மேலே வந்துட்டோம். மேலே வந்து இயற்கையான ஒரு காட்சியில அன்பான உறவுகள் இதை பாருங்க, அழகா சிலைய படிச்சு வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் அந்த சுற்றுலா பயணில பார்க்குற அளவுக்கு இந்த சுற்றுலாத்துறை சரியா பண்ணலை, அது எனக்கு உண்மைதான். ஒரு சில விஷயத்தை பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். ஏத்தலி மேலே போகிற பணமோ இப்போ மேலே என்ன இருக்க மக்களுக்கு காட்டுறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒருத்தரமா இல்லைங்க போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பாருங்க அன்பான உறவுகளே, பாருங்க மேலே வந்தோன்னா சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் அது வேணா கிடக்கு. அந்த விளையாட்டு பொருள் கூட பாருங்க, இந்த சீசன் டயத்துல எப்படி உடஞ்சு கிடக்கும் பாருங்க. இது சரி பண்ணா எத்தனோ சுற்றுலா பயணிகள் மேல வருவாங்க. இங்க வந்து மக்களை சும்மா விடல, 50 ரூபா வாங்கிட்டு தான் விடுவாங்க. அப்ப 50 ரூபா சார்ஜ் பண்றவங்க இந்த பாருங்க, இது குழந்தைகள்லாம் சறுக்கு விளையாடக்கூடியது. இந்த பாருங்க, எல்லா பொருளுமே சேதம் அடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. சீசன் இல்லாத காலத்துல கூட இந்த பூங்காவுக்கு மேல வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 50 ரூபா சார்ஜ் கேட்கறாங்க மேல வர்றதுக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒருத்தப்படாக வந்து இந்த நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு சரியா பண்ணலை என்பதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பாருங்க, அங்க வந்து சிறுவர் பூங்கா, அங்க ஆடக்கூடிய ஊஞ்சல் வந்து கீழே உடஞ்சு கிடக்கு. அங்க ஊஞ்சலே காணோம், அந்த மரத்தை ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த மரத்துல அந்த கம்பி தடம் பாருங்க, அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. இந்த பாருங்க, நான் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, அந்த மரத்துல அப்படி இறுதி போய் இணைஞ்சு அப்படி அந்த மரத்தோட மரமா வளர்ந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு இணைஞ்சிருக்காங்க, அவங்க விட்டு வச்சிருக்காங்க. இதை உடனடியாக குற்றாலம் பேரூராட்சி கவனத்தில் கொண்டு இதை சரி செய்தால் இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இயற்கை சூழல் நிறைந்த அருமையான ஒரு காட்சி, அருமையா இருக்கு. இதோ கேரளாலவே மலை மீது நின்றமா இருக்கு. அப்படியேப்பட்ட காட்சியா இன்னமும் சிறப்பா செய்யணும் தான் நம்மளுடைய ஆசை. அதுக்கு நிர்வாகம் வந்து அவங்க கவனத்தில் கொண்டு செய்யணும். இப்ப இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறோம். இது மேலே ஏறி இன்னொரு இடத்துக்கு போறோம், யாருமே இல்லை, நம்ம தான் தனியா போறோம்.
இப்ப தனியா இருந்தா எப்படி மக்கள் வருவாங்க? அன்பார்ந்த உறவுகளே, இங்க ஒரு ஆள் இல்லை. ஏதாவது மிருகங்கள் வந்தா கூட நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கான், ஆள் இல்லையே தெரியல. நான் மட்டும் இந்த இடத்த பார்க்கணும், ஏன்னா வேற எதுவும் மேலே இருக்கா என்பதுக்காக கடுமையாக இழைச்சாலும் மலை மேலே ஏறி போகிறோம். திருப்பி காட்டுறோம் பாருங்க. இந்த பாருங்க மேடு பகுதி, இந்த பகுதியை தான் ஏறி போகிறோம். வேற எதுவும் இருக்கா மக்களுக்கு காட்டலாம்னு போகிறோம், பார்ப்போம். மேலே பார்ப்பதுக்கு ஒரு படி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அது மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். ஏதோ டிஸ்கவரி சேனல்ல அந்த உட்கார்ந்து சொல்லுவாங்கல்ல, அங்க போகாதீங்க, ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சியா இங்க இருக்குது. ஏன் அப்படி மேல வரமாட்டுக்காங்கன்னா, இன்னும் மேல போகலாம். இப்ப இன்னும் வந்து அதிகமான இடம் மேல இருக்கு. ஆனா அந்த மக்கள் மேல வருவதற்காக சில விஷயங்களை அவங்க பண்ணி வைக்கலாம். இன்னொன்னு, ரொம்ப தூரம் நடக்கிறதுனால 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஒரு வண்டி, ஒரு பேட்டரி வண்டியோ ஏதாவது வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப இலக்கி. அப்ப நம்ம காலம் முடியலாம், குட்டி குழந்தைங்க, பெரியவங்க, அவங்க எப்படி நடப்பாங்க? அப்ப இதெல்லாம் பாருங்க, நான் மட்டும் தான் நிக்கிறேன், அதை பார்த்து கொண்டிருக்கீங்க. அன்பான உறவுகள், கீழே பாருங்க, பாருங்க காஷ்மீர் பள்ளத்தாக்குமா இருக்கு. கீழே காஷ்மீர் பள்ளத்தாக்கு மாதிரி பள்ளத்தாக்கு இருக்கு. இதுல எப்படி வந்து மக்கள் மேல ஏறி வருவாங்க? அப்போ இப்ப நான் இருக்கிறது எப்படின்னா, குற்றாலம் ஐந்தருவிக்கு மேல பழத்தோட்டம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு காலத்துல பழத்தோட்ட அருவி அப்படின்னா பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் குளிப்பாங்க, பொதுவான ஆட்களுக்கு அனுமதி இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அந்த இடங்கள்ல பூந்தோட்டம் மாதிரி உருவாக்கி இருக்காங்க. இன்னும் உருவாக்கி மக்கள் சீசன் இல்லாத காலத்திலையும் இப்போ ஊட்டி போன்ற இடங்கள்ல தாவரிய பூங்காவுக்கு போறாங்க. பூவை மட்டும் பார்ப்பதுக்கு அங்கவே மெனக்கெட்டு ஊட்டியில போய் பார்க்குறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கான, நூற்றுக்கணக்கான ஏக்கர் கொண்ட இந்த பூங்கா, இப்ப நான் வந்தது ஒரு அரைவாசி தான். இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் வந்து கிடக்கு. அதெல்லாம் வந்து பேரூராட்சி, குற்றாலம் சுற்றுலாத்துறை இதற்காக நிதி ஒதுக்கி இன்னும் பண்ணா இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும் என்பதுதான் நான் சுத்தி வந்ததுல இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ எடுத்ததுல மக்கள் மேல காணோம். இந்த பாதி தூரம் கூட மக்கள் வரல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த கொஞ்சம் அழகுபடுத்தி மக்களுக்கு இலகுவா செஞ்சா இன்னும் அருமையா இருக்கும். இன்னும் பாருங்க, ஏகப்பட்ட இடத்துக்கு போகலாம். எங்கெங்க போகலாம் நான் காட்டுறேன் பாருங்க. பாதை போது பார்த்தீங்களா, இந்த பாதை வழியா போய் அப்படியே அங்க போய் இன்னும் கொஞ்சம் உள்ளதுல போய் இப்படி வரலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த வழியா ஒரு பாதை இருக்கு. இந்த பாருங்க, இப்படி போனோம்னா அந்த ஒரு பாதை, இந்த மக்கள் வராங்கல்ல, வராங்க பார்த்தீங்களா, இதுல இருந்து இந்த பாதை வழியாவும் மேல போகலாம். அப்ப இவ்வளவு இடம் கிடக்கு அப்படின்னா, இதை வந்து சுற்றுலாத்துறை கவனத்துல கொள்ளணும். எப்படி மக்களை கவர்வது? ஏன்னா தென்பகுதியை வந்து அதிகமாக வந்து கவனிக்க மாட்டுக்காங்க என்ற ஒரு பேச்சு, ஒரு சொல் இருக்கின்றது. அப்ப தெற்கு நோக்கி, அதாவது கன்னியாகுமரி, பாபநாசம், அதே போன்று தென்காசி, குற்றாலம், ஐந்தருவி போன்ற இடங்களுக்கு மக்கள் இன்னும் அதிகமா வரணும். அப்படின்னா மக்கள் ரசனையோடு கீழே பார்த்தேன், என்ன
வீட்டுல கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி, தக்காளி இதைத்தான் வச்சிருக்காங்க. இது அங்க பெண்கள் வீட்டுல டெய்லி என்ன செய்றாங்க, அதை குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க. இது ஒரு காட்சியா வச்சிருக்காங்கன்னா பெரிய ஆச்சரியம் தான். இப்போ கிட்டத்தட்ட 3 மாசம் சீசன் நடக்கு. அந்த 3 மாசத்துல இவங்க என்ன செய்யலாம், அந்த பூஞ்செடியில வளர்த்து இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு பாருங்க, வரக்கூடிய இடத்துல ஏகப்பட்ட இடத்துல பூங்கால உடைஞ்சு கிடந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி நிறைய வைக்கணும் நம்முடைய கருத்து. யாரையும் குற்றச்சாட்டணும் அப்படின்னு நோக்கம் இல்லை. மக்களுக்கு நல்ல விஷயம் தான் நம்முடைய தென்கை சாரல் யூடியூப் சேனலுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். தென்கை சாரல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு சோழன் கொலம்பஸ் மீரான். நம்ம இப்படி கீழே போறோம். இப்படி கீழே வழி உண்டு. இப்படி இருக்கு. இந்த வழியா போய் நம்ம செஞ்சிடலாம், அந்த வந்த இடத்துக்கு போயிடலாம். அதற்காக இந்த வழியா போறோம். இங்க பாருங்க, எவ்வளவு இடம் கிடக்கு பாருங்க, எவ்வளவு இடம் பாருங்க. அதான் கொஞ்சம் பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்க உடஞ்சி. இந்த பாருங்க, இது படி பாசி பிடிச்சி உடஞ்சி கிடக்கு. இதற்கு மேல போகல, ஏன்னா நேரம் இல்லை. அதனால இப்படி நம்ம போகலாம் என்பதற்காக வரோம். இதெல்லாம் ஐந்தருவியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது ஐந்தருவி தான், பார்க்க வேண்டிய இடங்கள் தான். நமக்கே கொஞ்சம் தனியாக வரோம், பயமாக தான் இருக்கு. ஏன்னா இது காட்டுப்பகுதி, மிருகங்கள் நடமாடலாம், ஸ்னேக் பாபு வரலாம். அதான் ஒரு பயத்தோடு போகிறோம், ஏன்னா ஆளே இல்லை. அந்த தம்பதிகள் அப்படி போயிட்டாங்க பாருங்க. பெரிய காட்டுப்பகுதி, நம்ம பயந்தும் போகிறோம். ஏன் பயந்து போகிறோம்னா, இது காடு, யார் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்த உறவுகளே, யாரும் இல்லை, தவிர யாரும் இல்லை. ஒரு காடா இருக்கு. ஆமா, பயந்து போறேன் பாருங்க. மணி இப்போ வந்து 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கீழே தேடுவாங்க. அதனால கொஞ்சம் இதை மட்டும் வீடியோ எடுத்து இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம மேலே போய் வீடியோ எடுப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா ஒருத்தர் இல்லை பாருங்க. இது மக்கள் நடந்து போகக்கூடிய, அப்படியே அசால்ட்டா விட்டுருக்காங்க பாருங்க. இதோடைய தொடர்ச்சி நான் காட்டுறேன் பாருங்க. படி இறங்கணும், இந்த பாருங்க. இந்த படியெல்லாம் மோசம், படி வந்து சரியில்லை. பார்த்தா நடக்க பொத்துக்கு வந்து பயம். இது வந்து பெரியவங்கள்லாம் பார்த்தா நடக்கணும். இந்த பாருங்க, இது வந்து எப்படின்னா குழந்தைகள் வந்து அப்படி நடந்து போறது. இந்த படியை காட்ட முடிச்சா, அது அப்படி நடந்து போய் அப்படியே போய் அந்த படியோடு இறங்கி திருப்பி இந்த படியோடி வந்து விளையாட்டு பொருள். இது மேல வருவதற்கு வர முடியாம இருக்க காரணம் நடக்க சோம்பரப்பட்டு தான். இப்ப நம்ம இந்த பாருங்க, இந்த வழியா தான் போகணும். ஆனா அந்த வழியா போக முடியாத ஒரு காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த படியோடி வந்தோம். வந்துட்டு இப்ப என்ன செய்யறோம், இப்படி போகணும். ஆனால் இப்படி போனா அப்படி சுத்தி வர முடியாது. இப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த குறுக்கு பாதையில இந்த மாதிரி இறங்குறோம். குறுக்கு பாதையில நம்ம காலை வச்சுட்டோம். கொஞ்சம் பார்த்து தான் போட்டுருக்கு. இந்த பாதையில போறோம் பாருங்க. இது வந்து சுற்றுலா பார்த்து நடக்கணும். ஏன்னா ஏற்கனவே மக்கள் நடந்திருக்காங்க. ஆனா மழை, இப்போ நம்ம ஸ்டிக்கு வீடியோ எடுக்கும். பார்த்து மெதுவா ஓகேவா. அப்பாடா வந்தாச்சு, ஓரளவுக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து மக்கள் இழப்பாடுறதுக்காக போடப்பட்டது. தலை சுத்துது, கொஞ்சம் நின்றுக்கிடுவோம். இதெல்லாம் பாலடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த பூங்காவை சரி பண்ணாதான் எவ்வளவு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்க. நம்ம வந்து கொஞ்சம் தான் காட்டியிருக்கோம், இது எங்கெல்லாம் கிடக்குன்னு தெரியல. இது பாருங்க, இது தண்ணீர் வர்றத மாதிரி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. தண்ணீர் வர்ற மாதிரி அதை செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, அது பாலடைஞ்சு போச்சு, பராமரிக்காம விட்டாங்க. இந்த பாருங்க, அந்த லைட்டிங் எல்லாம் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் வருது. இந்த வர்றது எல்லாமே தண்ணி, லைட்டிங்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க,
உடைச்சி வம்பாக்கி சரி பண்ணாம பாலடைஞ்சு போச்சு. இது உடனே சரி பண்ணாங்கன்னா, இது பாருங்க, இது வந்து எதுக்குன்னா, சுற்றுலா பயணி வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் லெஸ்ட் எடுக்கிறது இழப்பாறதுக்காண்டி கட்டப்பட்டது. எப்படி இருக்கு பாருங்க. குடிநீர் பயன்படுத்தக்கூடிய அந்த டேங்கு அது உடைஞ்சிருக்கு பாருங்க. உடைஞ்சிருக்கா? இந்த உடைஞ்சு கிடக்கு. இது என்ன செய்யறது? இப்படி இருந்தா என்ன பண்றது? ஆமா, இதில் உடனே அரசு கவனத்தில் கொண்டு இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இது வந்து பயன்பாட்டுக்குள்ளதான், ஆனா பயன்படுத்தலாம கிடக்கு பாருங்க. இருக்கு போச்சுருங்க. இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள இடம் தான். இதையும் தூர்வாரி சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்து அந்த படியில இறங்கி போறோம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் இன்னும் நிறைய ஆக்கலாம். நிறைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பார்க்கலாம். அங்க பாருங்க, எல்லாமே இந்த அளவுக்கு இருந்தா வாங்குறது 50 ரூபா. அழகா அந்த படி மேல ஏறி அந்த நீர் ஒட்டும் சாக்கப்ப காமிச்சோம்ல, அந்த வழியா போக முடியாது. இவ்வளவு நேரம் எல்லாமே பார்த்தோம். அதை விட இது ஒரு பரவாயில்ல, இது பரவாயில்ல இடமா இருக்கு. மற்ற இடங்கள்ல அவ்வளவா வந்து ரசிக்கக்கூடிய காட்சி இல்லை. இது ஓரளவுக்கு விளையாடலாம். 5 அடிக்கு மேல வந்தா இந்த ஒரு இடம் இருக்கு. மற்றதெல்லாம் பாலடைஞ்சு சேதமடைஞ்சு கிடக்கு. கீழே கூப்பிட்டு இருக்காங்க, நேரமாயி போச்சு. அதனால இந்த பாருங்க, நேரம் மாறினால அவங்க வாங்க கூப்பிடுறாங்க. ஒரு வீடியோ எடுத்தோம். இது வந்து இந்த சைடு மட்டும் காட்சியா இருக்கு. நேரம் மாறினால சீக்கிரம் போகணும். இதான் பழத்தோட்ட அருவின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப உள்ளலாம் போக முடியாது. சத்தங்கக்கா, இதுதான் அழகா மேல வந்தோம்னா பாருங்க. அன்பான உறவுகளே, இதுதான் பழத்தோட்ட அருவி. அந்த டயத்துல படியெல்லாம் உடச்சு, இந்த படியெல்லாம் எரிஞ்சு மூடிடுச்சு. இந்த வழியாலாம் படி போகும். இந்த வழியா இறங்கி அப்படியே இறங்கி இந்த பழத்தோட்ட அருவியில குளிச்சுட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யல, எல்லாம் உடைச்சிட்டாங்க. நேரமானதால காவலாளி சீக்கிரமாங்க, நான் கேட்ட பூட்ட போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடம் சூப்பர் இடம். ஐந்தரி பழத்தோட்ட பூங்காக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் சூப்பர் இடம். அருமையான காட்சி. இந்த பாருங்க, இதான் கிளீன் பண்ணி மக்கள் பார்வை கண்ணா அருமையா இருக்கும். இலக்கத்தான் செய்யுது. அன்பார்ந்த உறவுகளே, அவர் காவலாளி நேராச்சு கூப்பிட்டாலும் ஒரு ஃபேமிலி அங்க போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நானும் வயசா இங்க வந்துட்டேன். ஏன்னா அருமையான காட்சிகள் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம், மறக்க முடியாத நிகழ்வு. இந்த பாருங்க, செமையா இருக்கு. இந்த இடம் வந்து ஐந்தறியில பூங்கால, பழத்தோட்ட பூங்கால அருமையான இடம் இருக்கணும். இதுல ஒண்ணு. இப்ப லாஸ்ட் நம்ம என்ட்ருக்கு வரோம். ஆமா, இது வந்து நம்ம மேல ஏறணும் பாத்தீங்களா? இது நம்ம மேல இருந்து ஒரு பால்கனி மாதிரி பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல வரக்கூடிய ரோடு இது. இப்ப நம்ம என்ட்ரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த என்ட்ருக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கீழே போயிடுவோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து சாரல் திருவிழா நடக்கு. அதையும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பு பண்ணுவோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மக்கள் வந்து உட்கார்ந்து அப்படியே பார்ப்பதற்கு நல்ல ஒரு டேபிள் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க.
ஆமா, அதான் நான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட லாஸ்ட் என்ட்ரு. இதுக்கு மேல பூங்கா கிடையாது. ஏற்கனவே ஒரு காவலாளி வாங்க வாங்க நான் ஒரு ஆளை கூட்டு போயிருக்கேன், கூட்டு வரேன்னு ஏமாத்தி வந்திருக்கேன். சரியா? அதனால சப்ஸ்கிரைபர்கள் இதை பாருங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இதுதான் லாஸ்ட் என்ட்ரு. இந்த பார்க்க மாட்டீங்களா, இது இந்த பூங்காவுடைய லாஸ்ட் என்ட்ரு முடியுது. அன்பார்ந்த உறவுகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாம பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள், இப்ப கீழே இருந்து மேல எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து தெரியும். அதனால நமக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நம்முடைய சேனல பெல் ஐகான லைட்டா ஒரு கிளிக் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னும் அதிகமா வீடியோ போட ஆர்வம் அதிகமா வரும். அது உங்க கையில தான் அன்பான உறவுகள்கிட்ட இருக்கு. வாழ்க வளமுடன். தென்கை சாரல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு சகோதரன் கொலம்பஸ் மீரான். இங்க இருந்தோம்னா நம்ம கேட்ட போட்டிடுவாங்க. இப்ப நம்ம உள்ள போக முடியும். இப்போ மிருகங்கள் நம்ம கீழே இறங்குறோம். ஆமா, இந்த பாருங்க, இதெல்லாம் லைட்டிங் போர்டு. லைட்டிங் போர்டு சாஞ்சி கிடக்கு. ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா வாங்கினா ஒரு 1000 பேர் வராங்க. எவ்வளோ வச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு வருமானம். அந்த வருமானத்தை இந்த மக்களுக்கு ஏதாவது பயன்படுத்தி செய்யலாம். பக்கத்துல நாளைக்கு வாங்கலாம். அதாவது வெளியூருக்கான யோசி அப்படியே நம்ம போறோம், கீழே போறோம். போறதுல நம்ம அன்பார்ந்த உறவுகளே, இந்த வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸு அருவி போல் காட்சியளிக்கிறது. இதை கூட சுற்றுலாத்துறை கவனத்தில் கொண்டு அதை செஞ்சால் மிக அழகாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இதை கூட உள்ளே வந்து குளிப்பதற்கு 10 ரூபா அல்லது ஏதாவது ஒரு சார்ஜ் செய்து செய்யலாம். இயற்கை மிகுந்த காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது வந்து குற்றாலம் மலை மீது இருக்கக்கூடிய பெரும்பாலும் பொதுமக்கள் பார்த்துடாத ஒரு அருமையான ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவர் வந்து காவலாளி. இந்த காவலாளியுடைய அனுமதி பெற்று இந்த சைடு நம்ம போகிறோம். இந்த இடத்துல போய் பார்த்துட்டு போவோம் என்ன. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து ஆற்றோரம் இடங்களை பார்த்து செல்வதற்காக இது வடிவமைச்சிருக்காங்க. இது அருமையான இடம். இப்போ ஒரு பையன் பாருங்கள் ஓடி வராப்புல. தம்பி வந்து நம்ம ஸ்டிக்கு படம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி ஓடிட்டாப்புல. அப்படி இந்த வழியாக பயணம் பட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, இது ஒரு ஆற்று ஓரமாக தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த இடம் நடபாதை கட்டப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்னா, அந்த ஓரங்களில் ஆறுகள் நீர் ஓடை சவுண்டு அழகாக இனிமையாக கேட்கும். அந்த இனிமையாக கேட்டுட்டு போட்டோம் என்ற அடிப்படையில் இந்த ஓரமாக என்ன செஞ்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்ம பொதுமக்கள் நடந்து வந்து கொண்டு இருக்காங்க. அனைவருமே இது பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஒரு நடு மலை மீது காட்டுக்குள்ள ஒரு இயற்கையாக செஞ்சுருக்காங்கன்னா இது ஒன்று தான். இடங்களில் சில இடங்களில் வந்து என்ன செய்கிறது, கொஞ்சம் பழுதடைஞ்சு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், இந்த வழியாக போகிறோம். இந்த வழியாக போயிட்டோம்னா ஏகப்பட்ட கட்சியை பார்க்கலாம். அதை தான் நீங்கள் அன்பான உறவுகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வழியாக நம்ம போகும்போது பாருங்கள், இந்த ஃபால்ஸ் மாதிரி ஒரு அருவி மாதிரி கொட்டுது. நல்ல அருமையாக இருக்குது. இதை கூட ஃபால்ஸாக கூட பயன்படுத்தினா அருமையாக மக்கள் வந்து இந்த பழத்தோட்டம் அருவிக்கு போன்ற இடங்களில் போகலாம். இயற்கையான காட்சியை ரசிக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டங்கள்லேயே இந்த இடம் இருப்பது என்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதை தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி நம்ம போனோம்னா இன்னும் நிறையா காட்சிகளை இது. அன்பார்ந்த உறவுகளே, இப்போ நம்ம அந்த சைடில் கம்பியை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த பாதை வந்து ஒரு ரம்மியமாக ஒரு காட்சியளிக்க இப்படி அழகாக இருக்குது. எப்படிப்பட்ட காட்சினா, நம்ம நடந்துட்டு வரோம், அப்படி சைடில் ஆறு ஓடக்கூடிய நீரோடைய சவுண்டு காதுகளில் இனிமையாக இருக்கிறது. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாங்கன்னா என்ன செய்யலாம், கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் பார்வையாக தண்ணீர் ஓடக்கூடிய இடத்த வந்து பார்ப்பதுக்கு மக்களுக்கு இலகுவாக இருக்கும். அதை சரி செய்யலாம். வரக்கூடிய காலங்களில் வந்து அரசு அதை முன்படுத்த செஞ்சாங்கன்னா
மக்கள் வருவதற்கு இலகுவாக இருக்கும். நல்ல நீளமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரு தூரத்தில் அந்த பாதை போட்டிருக்காங்க. நல்ல ரொம்ப தூரம், சரியான தூரத்தில் போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், ரொம்ப எடுக்கலை. நம்ம கூட்டு போகிற மொபைல் ஸ்டோரேஜில் அவ்வளோவா இருக்காது. இதெல்லாம் வந்து பழங்காலத்து அந்த காலத்துடைய நினைவுகளை வந்து மலைக்கு மேலே இன்றைக்கி ஏறக்குறைய டிஸ்கவரி சேனல் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஐந்தடி போன்ற இடங்களில் இந்த மாதிரி மேலே செஞ்சுருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடைமேடை அமைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்க்குறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடைய சவுண்டு அருமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, இதே மாதிரி இடங்கள் வந்து எங்கேயும் இருக்குமா தென் மாவட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்பு குறைவு தான். அதுக்கு மலைக்கு மேலே இந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதை தான் நீங்கள் அன்பான உறவுகள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்கள் நடமாட்டம் பகுதி எல்லாம் அழகாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம இங்கேனா இப்போ நம்ம போகிற இடம்னா திரும்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். அதாவது வந்தது காமிச்சதே இந்த இடத்துல பாதி இடத்த காமிச்சிருக்கோம். மீதி இடத்த நேரம் இல்லாதனால காவலாளி நம்மளை வந்து என்ன செய்வார், நேராவது நீங்கள் வெளியே வாங்க என்ற சொன்ன அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெளியே போய்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இப்போ அந்த சைடு ஆறு ஓடுது. அந்த ஆற்று இப்போ நான் பார்க்குறானுங்க. இதுதான் தண்ணி ஓடக்கூடிய ஆறு. இந்த இடங்களை வந்து மக்கள் பார்வைக்காக ஒரு கட்டுமானம் கட்டி ஒரு கரையை கட்டி இன்னும் கொஞ்சம் பூங்கா மாதிரி உட்கார ஒரு டேபிளோ ஒரு சேரோ போட்டாங்கன்னா அல்லது இருக்கைகளை அமர்த்தினாங்கன்னா மக்கள் வந்து பார்த்து போகணும், அது இனிமையாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் நடந்தாலும் அந்த சலிக்க மாட்டுக்கு. இன்னும் நடக்கிற ஆர்வம் தூண்டுது. ஏன்னா அப்படியேப்பட்ட இயற்கை காட்சி, மலை மீது நடக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சியை இப்போ ஏகப்பட்டதை விட்டோம். நடந்து மேலாம் வேர்வை அப்படியே கொட்டுது. அந்த வேர்வை தண்ணி தான் நம்ம மனுஷனும் வந்தோம். ஆனால் அவ்வளோ குளிரான பகுதியிலையும் அதிகமான இடங்களை நம்ம சுற்றிட்டோம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தது 1 மணி நேரம் வீடியோ தான். ஆனால் 4-5 மணி நேரம் நம்ம நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம். நம்ம எங்கிட்ட உட்காரலை, நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம். நல்ல காட்சியான இடங்களை பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த பாருங்கள், இப்படி திரும்புகிறோம். இது வந்து ஒரு பால்கனி மாதிரி இடத்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடம்தான் ஒரு நல்ல ஒரு குளிக்கிறதுக்கு தகுமான இடமாக பெற்றிருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் வந்து கொஞ்சம் நினைச்சிட்டாங்க, அங்கே மக்கள் ஆற்றுக்குள்ளே இறங்காத அளவுக்கு இதை வழியை மறைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வழி விட்டு கொஞ்சம் அது கட்டணமோட செலுத்தி கூட இன்னும் சுற்றுலாத்துறை பண்ணாங்கன்னா இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் தென்காசி போன்ற ஊர்களில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதுக்கு இலகுவாக இருக்கும். அதை அரசு கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ரிட்டர்ன் நம்ம நடக்கிறோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் மரங்கள்லாம் இயற்கையாகவே இது வந்து வளர்ந்த மரம். இவங்க நட்டலை, இயற்கையாகவே வளர்ந்த மரம். அந்த இயற்கையாக இருந்த மரம் தான் அவங்க நினைஞ்சிருக்காங்க. அந்த பூங்காவை தோட்டக்கலை துறை சார்பில் இந்த பூங்காவை தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சுருக்கு. அப்போ இன்னும் இங்கே என்னென்ன தேவை என்ன அப்படின்னா, இப்போ பெண்கள் கழிக்கக்கூடிய கழிப்பறைகள் உள்ளே வந்து பூங்காக்குள்ளே ரொம்ப கம்மி. அதே மாதிரி சில இருக்கைகள் கம்மி. அதே மாதிரி குடிநீர் குடிக்கணும்னா ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அதையும் அரசு கவனத்தில் கொள்ளணும். மக்களுக்கு நிறையா தேவைகள் இருக்குது. இதை பாருங்கள், அருமையான காட்சி. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அருமையான காட்சியை வச்சுருக்கும் போது மிக 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 சந்தோஷமாக இருக்கிறது. இந்த குட்டி பசங்க விளையாண்டு போகிறாங்க. இது நம்ம மெயின் இடத்துக்கு வந்துட்டோம். அருமையான இடம். இப்போ நம்ம ஒரு காட்சியை பார்க்க போகிறோம். அற்புதமான காட்சி, செயற்கையாக செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒரு இடத்துல நம்ம காமிக்கிறோம், டைம் இல்லை. ஏன்னா இதே மாதிரி பல்வேறு இடங்களில் உள்ளே இருக்குது. ஆனால் காவலாளி நம்மளை அவசரப்படுத்த காரணத்தினால மணி 6 மணி மேலே ஆயிடுச்சு, உள்ளே இருக்க முடியாது. நீங்கள் கிளம்புங்கன்னு காவலாளி திட்டினா சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கார். அதனால் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு சில காட்சியை பொதுமக்களாக நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய காட்சி, நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அருமையான உறவுகள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய உறவு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அன்பான உறவுகளே, நீங்கள் வந்து நிறையா விஷயத்தை நம்ம சொன்னோம். யாரையும் குறை சொல்லணும் நோக்கம் நமக்கு இல்லை.
இன்னும் அதிகமாக மக்கள் பயன்பாட்டுக்கு சில விஷயங்களில் இன்னும் செய்யணும். அதே மாதிரி சிறுவர்கள் பூங்கா வந்து அரசு சரி செய்யணும். சிறுவர் பூங்கா பாருங்கள், நல்ல ஏற்றம் இறக்கம், அதை நல்ல உயரம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அருமையான உள்ள காட்சியாக இருந்தால் போதும். இன்னும் நிறையா இந்த சிறுவர்களுக்காண்டி பூங்காவும் விளையாட்டு பூங்காவும் அதிகமாக வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போன்ற பூக்கள் பூக்கக்கூடிய அந்த மரங்களை செடிகளை அதிகமாக நட்ட வச்சு இது ஊட்டி போன்ற இடங்களில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது உண்மையிலே வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் மலை மீது இவ்வளோ பெரிய மலைக்கு மீது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு மேலே இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க போது மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்கள் வந்து ஒரு போய்ட்டு ரிட்டர்ன் வரணும்னா குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய இடத்த வந்து அவங்க சரி செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். கீழே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த தண்ணி வந்து விடுது. இது வந்து பூங்காவினுடைய மையப்பகுதியில் இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சிட்டு போவோம். பாருங்கள் அன்பான உறவுகளே, நம்ம தண்ணி குடிக்கிறோம். இதான் பாருங்கள், நல்ல இந்த தண்ணி எப்படின்னா அந்த தேன் மாதிரி இருக்கும். தேன் மாதிரி அருமையாக சுவையான தண்ணீர். இது மூலிகைப்பட்டு வருது. இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், எந்த கலப்படமும் கிடையாது. இந்த தண்ணியை குடிச்சு பார்த்து சுவையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எந்த ஊர்லேயுமே இந்த தண்ணி வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. தாமிரபரணி தண்ணி கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் குற்றாலம் சம்மந்தப்பட்ட ஐந்தருவி சம்மந்தப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அருமையாக சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த பூங்காவுக்கு வந்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை சார்பாக வச்சுருக்கக்கூடிய இந்த பூங்கா ஐந்தருவிக்கு மேலே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துல வந்து நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு போங்க. அது தண்ணியோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை மினரல் வாட்டர்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மினரல் வாட்டர்லாம் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் இயற்கை கடவுள் கொடுத்த அற்புதம், அருமையான நீர். இதை குடிக்க குடிக்க திகட்டாது, சுவையான நீர். இந்த நீரை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறோங்க அன்பான உறவுகளை. அடுத்து நம்ம கீழே போக போகிறோம். இந்த நேரம் ஆகிவிட்டனால இப்போ நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். கீழே வந்து நம்ம எதுக்கு நம்ம சீக்கிரம் போகிறோம் அப்படின்னா, சாரல் திருவிழா ஒன்று நிகழ்ச்சி நடக்க, அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். மக்கள்லாம் பாருங்கள் அங்கங்கே கிளம்பிகிட்டு இருக்காங்க. நான் காலம் நேரம் கம்மியாக இருக்கனால மக்கள்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அற்புதமான ஒரு காட்சியாக வந்து உண்மையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய காட்சி ஒன்று இருக்குன்னா, தென்காசி மாவட்டம் ஐந்தருவி மலை மீது உள்ள ஒரு காட்சி. நீங்கள் கட்டாயம் பொதுமக்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய உறவு. அன்பார்ந்த உறவுகளை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள், உங்களுக்காக பல மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்கறதுக்கு கூட இலகுவாக இருக்கலாம். கொஞ்சம் சிரமப்பட்டு உங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால் நம்மான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டம் போன்ற இடங்களில் இயற்கையான காட்சி எதை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம அதிகமாக வீடியோ எடுத்து போடுவோம். இது போடுற நோக்கம் என்னென்னா, தென்காசி போன்ற இடங்கள் வளர்ச்சியை பாதையில் கொண்டு வரணும். சுற்றுலாத்துறை வந்து தென்காசி போன்ற மாவட்டங்களில் குற்றாலம், ஐந்தருவி, பழைய குற்றாலம், மேக்கரை அப்படின்னு ஏகப்பட்ட சுற்றுலா இடம் இருக்குது. இதை வந்து மேல்படுத்தணும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்னு நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த ஒவ்வொரு இடங்களாக ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக காணொலி காட்சி எடுக்கப்பட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் தென்கை சாரல் என்ன யூடியூப் சேனலில் ஒளிபரப்புகிறோம். அன்பான உறவுகளை, இதுக்கு முழுக்க உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் நமக்கு நிச்சயமாக தேவை. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் என்றைக்காவது ஒரு நாள் வந்தீங்கன்னா, நீங்கள் ஐந்தருவிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பழத்தோட்டம் பூங்காவுக்கு செல்லாமல் வந்துடாதீங்க. அருமையான சில குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகள் நிறைகளை சரி செய்யக்கூடிய வேலைகளை நம்ம வருங்காலத்தில் சுற்றுலாத்துறை செய்யும்னு நம்புகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தோட்டக்கலைத்துறை சார்பாக என்ன செய்கிறாங்கன்னா, செடிகளை சேர்த்தது, அதாவது விசித்திரமான வித்தியாசமான கிடைக்காத செடிகளை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க உற்பத்தி பண்ணி வியாபாரிகளுக்கு மொத்தம் கொடுக்குறாங்க. அதனால் அன்பான உறவுகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபரே பண்ணுங்கள். அது மாதிரி கருத்துக்களை நம்முடைய சேனலில் வந்து எடுத்து சொல்லுங்கள்.
இந்த மக்கள்லாம் பாருங்கள், வெளியூர் மக்கள் பல்லாயிரக்கணக்கான பணங்களை செலவழித்து வந்திருக்காங்க. அவங்களாம் அங்கே வர நோக்கம் முழுக்க இந்த இடங்களில் ரசித்து பார்த்துட்டு நம்முடைய மன கஷ்ட துன்பங்களை துயரங்களை இதில் வெளிப்படுத்தணும் தான் அவ்வளோ தூரம் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை செஞ்சாங்கன்னா, அரசோ தோட்டக்கலைத்துறையை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மேலே சொன்ன மாதிரி பொதுமக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய கழிவறை, அதே மாதிரி அவங்களுக்கு ஓய்வறை, அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துடைய இருக்கைகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால கொஞ்சம் குறைகளாக இருக்குது. ஆங்காங்கே குடிநீர் குடிப்பதற்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ள இந்த இடங்களில் வந்து குடிநீர் குடிப்பதற்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு இடத்த 2 தான் வச்சுருக்காங்க. அது பல்வேறு இடங்களில் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய திங்ஸு, அந்த குப்பைகளை குப்பை தொட்டி வந்து எடுத்து அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி அந்த குப்பைகளை செய்துக்கூடிய வேலைகளை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சுற்றுலாத்துறை, அதான் இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை வந்து அருமையாக இருக்கும். அப்போ இன்னும் தென்காசி ஐந்தருவி குற்றாலம், பழைய குற்றாலம், அதே போன்று நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகமான இடங்கள் வந்து மக்கள் அதிகமாக பார்க்க வரணும் அப்படின்னு நோக்கமுள்ள எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறோம்னா, கொஞ்சம் தூய்மையாக பொதுமக்களும் வச்சுக்கணும், அரசும் கொஞ்சம் அதிகமாக இதை கவனத்தில் கொண்டு தென்காசி மாவட்ட வளர்ச்சி பணிக்கு கொண்டு போவதற்காக இந்த சுற்றுலாத்துறையை கொஞ்சம் மேம்படுத்தணும். அந்த மேம்படுத்துறதுக்காக வேலைகளை செஞ்சால் தென்காசி மாவட்டங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. வந்து இந்த பகுதியுடைய வளர்ச்சியும் பொருளாதாரம் மேம்படும். அதனால் வேலை வாய்ப்பு நிறையா மக்களுக்கு கிடைக்கப்படும். இந்த பகுதி முழுக்க சுற்றுலாத்துறையை நம்பியே தான் இருக்குது. ஆகையினால் அன்பான உறவுகள், அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறது இதுதான். இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி மெயின் இடத்துக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கார் உள்ளே வர்ற மாதிரி வழி வச்சுருக்காங்க. இந்த கார்களை மேலே வரைக்கும் போகிறத மாதிரி கொஞ்சம் சுற்றுலாத்துறை அனுமதி கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமான தூரம் என்பதனால இப்போ வயதான முதியோர்கள், குழந்தைகள் கொஞ்சம் நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டா இன்னும் அதிகமாக வருவாங்க. அன்பான உறவுகளே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா தோட்டக்கலை சார்பாக மரக்கன்கள், பூஞ்செடிகள்லாம் உற்பத்தி செய்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து வெளி ஆட்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. இது அங்கே போனால் நீங்கள் வாங்கலாம். தனிப்பட்ட நபர்களுக்கும் கொடுப்பதாக அங்குள்ள பணியாளர்கள் சொன்னாங்க. இதுதான் அவங்க செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பல்வேறு விசித்திரமான செடிகள். இது எங்கேயும் கிடைக்கும்னா குறைவு தான். இது அவங்களா இயற்கையாகவே செஞ்சு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த வியாபாரத்துக்கு மொத்தமாகவும் கொடுக்கக்கூடிய வேலைகளில் அந்த தோட்டக்கலை சார்பாக செய்கிறாங்க. அன்பான உறவுகளை இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடியை கொடிகளை பார்த்து ரசிச்சுட்டு இறைவன் அருளால் இன்னொரு விஷயங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, தென்காசி மாவட்டம் ஐந்தருவியின் மலை மீது இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இதுதான் தோட்டக்கலைத்துறையோட அலுவலகம். இந்த அலுவலகம் தான் இது ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலுவலகத்துக்கு முன்னாடி அருமையாக இருக்குது. இதே போன்று உள்ளேயும் கொஞ்சம் அருமையாக வச்சுருந்தா ரசிப்பதற்கு, பார்ப்பதற்கு, மனசு ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நம்முடைய அன்பான வேண்டுகோள். அரசுக்கும் தோட்டக்கலைத்துறைக்கும் நம்ம சேனல் சார்பாக வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து காண கிடைக்காத ஒரு காட்சி இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் இருக்குன்னா, தென்காசி மாவட்டத்தில் அன்பான உறவுகளுக்கு தெரிய அதிகமான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த வழியாக நம்ம போகலாம். ஆனால் இந்த வழியாக நம்ம போகலை. நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த வழியை இருந்தால் மறுபடியும் வந்த இடத்துக்கே திரும்பி போகிறோம். இந்த முழுக்க பாருங்கள், நல்ல கண்காட்சி பொருள் பூங்கா வச்சுருக்காங்க. மலர் கண்காட்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் மக்களுக்காக இன்னொரு முறை செல்வதற்கு முன்பாக நம்ம காமிக்கிறோம். ஃபுல்லாக வந்து பூக்கள் கண்காட்சி, காய்கள் கண்காட்சி, அந்த ஸ்டேஜ்லாம் போட்டு குழந்தைகளை ஆடுவதற்காக அது பண்ணி வச்சுருக்காங்க. இப்படிலாம் பார்த்துட்டு பாருங்கள், இயற்கை சூழல் நிறைந்த இந்த காட்சியை பார்க்கும்போது மனசு அதிகமாக சந்தோஷப்படுகிறது. பாருங்கள், இது நுழைவாயில் மாதிரி இயற்கையாக செஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மலைப்பயிர்கள் துறை, அதாவது மலைகளில் விளையும் பார்த்திங்களா செடி கொடிகள், அந்த துறை சார்பாக
இது செஞ்சு வச்சுருக்காங்க. அருமையான ரம்மியமான காட்சி. அன்பான உறவுகள், இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபை பண்ணாமல் பார்க்கக்கூடிய என் அன்பான உறவுகள், உங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இதை ஷேர் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். இது முழுக்க காய்கறிகள், பழங்கள் இது மூலமாக செய்யப்பட்ட நுழைவாயில் தான். அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகிறோம். வெளியே போகும்போது மெயின் கேட்டு இதுதான் தோட்டக்கலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய இடம். இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம்னா கீழே 5 அடி பாதையை நோக்கி நம்ம செல்கிறோம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு லேட்டாக நைட் ஆகி போச்சு. ஆனால் இருட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நின்றுருக்கோம். காட்டு மாதிரி பகுதி, அங்கே நம்ம வாரோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம வீடியோ எடுத்துடலாம். ஆனால் அதிகமான இடம் இருப்பதனால கொஞ்சம் போக முடியல. அடுத்த முறை வரும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி காட்சிகள் எடுப்பதற்காகவே வருவோம். நம்ம லேட்டாக வந்தனால இடம் உங்களால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம இருட்டான ஒரு இடங்களில் இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இடத்த வழியாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கீழே 5 அருவி ஃபால்ஸுக்கு போகிறோம்.